பாட்டாளி மக்கள் கட்சியின் வேரும் வியர்வையும் தைலாபுரத்தில் மட்டும்தான் இருப்பதாக அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஒரே தலைமைதான், ஒரே தலைவர்தான் என ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைமைதான், ஒரே தலைவர்தான். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை. தொண்டனும் ஏற்க மாட்டான். பிரதமரை சந்திக்க வாய்ப்பளிக்காததால் மத்திய அரசை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டித்துள்ளதாக திருச்சியில் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். அவருக்கு பார்க்கலங்கிறதுனால அவர் சொல்றாரு, கண்டனம் தெரிவி அவரை கூப்பிடல பார்க்கலங்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை குறைந்து 9,170 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை குறைந்து 73,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை இறங்கி 125 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக கடந்த 23ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்தியாவில் ஸ்மார்ட் போன்களின் விற்பனை 8% அதிகரித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் சரிவில் இருந்த விற்பனை ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான 2வது காலாண்டில் 8% வளர்ச்சியடைந்துள்ளது. மொத்த விற்பனை மதிப்பும் 18% அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக ஐபோன் 16 அதிகம் விற்பனையான ஸ்மார்ட் போனாக உள்ளது. விற்பனை அளவில் விவோ 20%-உடன் முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்த இடம் 16%-உடன் சாம்சங் போன்களுக்குத்தான். ஓப்போ 13%-உடன் 3வது இடத்திலும், ரியல்மி 10%-உடன் 4வது இடத்திலும் உள்ளன. ஷாமி போன்கள் 5வது இடத்தில் உள்ளது. அதே சமயம் மொத்த விற்பனையை பொறுத்தவரை சாம்சங் மற்றும் ஆப்பிள் தலா 23%-உடன் முதல் இடத்தில் உள்ளது. 45,000 ரூபாய்க்கு மேல் உள்ள அல்ட்ரா பிரீமியம் பிரிவு ஸ்மார்ட் போன் விற்பனை 37% வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்திய ஸ்மார்ட் போன் சந்தை மதிப்பு அடிப்படையில் இதுவரை இல்லாத மிகச்சிறந்த விற்பனை காலாண்டாக ஏப்ரல் முதல் ஜூன் வரை இருந்துள்ளதாக கவுண்டர் பாயிண்ட் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விரைவு மற்றும் பதிவு தபால் சேவைகளை இணைக்க அஞ்சல் துறை முடிவு செய்துள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. அஞ்சல் துறையின் சேவையை விரைவாக்கும் நோக்கத்தில் இந்த இணைப்பு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய நிதியாண்டில் 11,84,00,000 விரைவு மற்றும் பதிவு தபால்களை அஞ்சல் துறை கையாண்டுள்ளது. விரைவு மற்றும் பதிவு தபால் சேவைகளை இணைப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு குறைவான கட்டணத்தில் இந்த சேவையை இன்னும் எளிமையாக்க முடியும் என்றும் அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது. பதினேழு ஆண்டுகளாக நீடித்து வரும் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் இன்று தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் மாலேகானில் கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி நடந்த இந்த குண்டுவெடிப்பில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2019இல் பாஜக எம்பியான பிரக்யா சிங் தாக்கூர், முன்னாள் ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் புரோஹித் உட்பட 7 பேர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஆகஸ்ட் 4ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் போராட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் வாக்குகள் திருடப்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில் கர்நாடகாவில் ஒரு மக்களவை தொகுதியில் வாக்கு திருட்டு எப்படி நடத்தப்படுகிறது என்பதை காங்கிரஸ் கட்சி கண்டுபிடித்துள்ளதாக அவர் சமீபத்தில் கூறியிருந்தார். ஆகஸ்ட் 4 அன்று பெங்களூருவில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து முறைகேடுகள் குறித்து மனு அளிக்க உள்ளார். டெங்கு காய்ச்சல் காரணமாக நடிகை ராதிகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 62 வயதாகும் ராதிகா உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சில நாட்களில் வீடு திரும்புவார் என ராதிகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பே தங்கள் திருமண பந்தம் தொடங்கிவிட்டதாக மாதம்பட்டி ரங்கராஜ் உடனான உறவு குறித்து
ஜாய் கிரிசில்டா புதிய விளக்கம் அளித்துள்ளார். பிரபல சமையல் கலைஞரான மாதவட்டி ரங்கராஜுடன் திருமணம் முடிந்து விட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிரிசில்டா சமீபத்தில் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அடுத்த அதிர்ச்சியாக 6 மாதம் கருவுற்றிருப்பதாகவும் பதிவிட்டிருந்தார். முதல் மனைவி இருக்கும்போதே எப்படி மாதவட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் செய்து கொண்டார் என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்தன. அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இருவருமே நேரடியாக இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இந்த சூழலில் சில பயணங்கள் அமைதியாக ஆரம்பிக்கும். நம்பிக்கை அடிப்படையில் கணவன் மனைவியாக சில ஆண்டுகளுக்கு முன்பே அன்புடனும் கண்ணியத்துடனும் முழு மனதுடனும் மரியாதையுடனும் தொடங்கிவிட்டது. இந்த ஆண்டு எங்களது குழந்தையை மிகுந்த நன்றி உணர்வுடன் அமைதி மற்றும் அன்புடன் வரவேற்க தயாராகி உள்ளோம் என கிரிசில்டா பதிவிட்டுள்ளார். இது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் 2 இளைஞர்களை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. கடந்த மாதம் காணாமல் போன ஆகாஷ், ஜானகிராமன் ஆகியோரை அவர்களது நண்பர்களை கொன்று புதைத்தது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் புழல் சிறையில் உள்ள மணிகண்டன், நல்லபாண்டி ஆகியோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கர்ப்பவதி ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் 108 ஆம்புலன்ஸிலேயே ஆண்மகனை பிரசவித்துள்ளார். காரியாப்பட்டி கூவர் குளத்தைச் சேர்ந்த 23 வயதான ஐஸ்வர்யாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. வாகனம் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கும் போதே வலி அதிகரித்ததால் அவசர கால மருத்துவ உதவியாளர் ஜெயக்குமார், ஓட்டுநர் முத்துக்கருப்பி ஆகியோர் பிரசவம் பார்த்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே மாஞ்சேரி பகுதியில் அனுமதியின்றி நாட்டு வெடிகள் தயாரித்து வந்ததாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசியிலிருந்து வெடிமருந்துகளை வாங்கி வந்து ராஜதுரை என்பவருக்கு சொந்தமான இடத்தில் ராஜதுரை, ரமணா, விஷால், சூர்யா ஆகியோர் வெடி தயாரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர்களிடமிருந்து சுமார் 50 கிலோவுக்கு மேலான அபாயகரமான வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவாரூர் அருகே வீடு புகுந்து கத்தியை காட்டி கொள்ளையில் ஈடுபட முயன்ற 3 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் வீட்டில் கத்தியுடன் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றுள்ளது. அவர்களின் கூச்சல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட 3 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் தப்பி ஓடிய மலேசிய நாட்டைச் சேர்ந்தவர் உட்பட 2 போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டி வெள்ள உபரி நீரை ஏரி குளங்களுக்கு கொண்டு சென்று நிரப்ப வேண்டும் என விவசாயி சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி ஆற்றிலிருந்து கடலில் கலக்கும் சுமார் 1.3 லட்சம் கனஅடி உபரி நீரை சேமிக்க இந்த தடுப்பணை உதவும் என்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தீயணைப்புத் துறையினர் ஒத்திகை நடத்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீரில் மூழ்கி ஆபத்தான நிலையில் உள்ள நபர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு எப்படி முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து தீயணைப்புத் துறையினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செட்டிக்குப்பம் ஊராட்சியில் கடந்த 7 மாதங்களாக 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறிய பெண்கள் உடனடியாக வேலை வழங்க கோரினர். நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் அளித்த வாக்குறுதியின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் கொத்தவரங்காய் விலை சுமார் 3 மடங்கு உயர்ந்து 1 கிலோ 55 ரூபாய் வரை ஏலம் போனது. கடந்த வாரம் சந்தையில் 1 கிலோ 20 ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் பலத்த காற்றால் கொத்தவரை செடிகள் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்தது. தேவை அதிகரிப்பால் விலை உயர்ந்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் முருங்கை விலை சரிந்து கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த காலங்களில் சீசன் இல்லாததால் முருங்கை கிலோ 100 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் ஒரு காய் 10 ரூபாய்க்கும் விற்பனையானது. தற்போது உள்ளூரில் விளைச்சல் அதிகரித்து வரத்தும் அதிகரிப்பால் விலை குறைந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.
தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் நெல்லையில் ஆண்டுதோறும் நடைபெறும் அரசு பொருட்காட்சியை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். பொருட்காட்சி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சியில் அரசின் திட்டங்களை மக்களுக்கு விளக்கும் விதமாக 32 துறைகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்காட்சி தொடர்ச்சியாக 45 நாட்கள் நடைபெறுகின்றன. வழக்கமாக நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழாவுடன் தொடங்கும் பொருட்காட்சி இந்த ஆண்டு தாமதமாக தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் பொது இடங்களில் கொடிக்கம்பங்களை அகற்றும் உத்தரவால் அரசியல் கட்சிகள் பாதிக்கப்படுவதாக தாவேக சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்துள்ள இடையீட்டு மனுவில் அரசியல் கட்சிகள் தங்களின் கொள்கைகளை பரப்புவதற்காக கொடிக்கம்பங்களை நிறுவி வருகின்றன என்றும் நீதிமன்ற தடை உத்தரவால் தாவேக உட்பட அனைத்து கட்சிகளும் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கொடிக்கம்பங்களை அகற்றும் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் தங்கள் கட்சியையும் ஒரு தரப்பாக சேர்த்து சட்டப்பூர்வ கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தனது பெயரில் உள்ள மிளகாய்பொடி என்ற அடைமொழியை நீக்க புழல் சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவிடக் கோரி பிரபல ரவுடி மிளகாய்பொடி வெங்கடேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவில் அவர் தமது தாயார் மிளகாய்பொடி வியாபாரம் செய்து வந்ததாகவும் மிளகாய்பொடி என்ற அடைமொழியுடன் சிறை அதிகாரிகள் தன்னை அழைப்பதால் மன ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார். சமூகத்தில் தமக்கு உள்ள நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு தனி நீதிபதி முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது. வெங்கடேசன் குண்டர் சட்டத்தில் சிறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தி நெருங்கும் நிலையில் கோவையில் விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள விநாயகர் சதுர்த்தியின் போது வழிபாடு செய்வதற்காக 10 அடி உயரம் வரையிலான சிலைகளை தொழிலாளர்கள் உருவாக்கி வருகின்றனர். அவற்றுக்கு கண்களை கவரும் விதமாக வண்ணம் தீட்டும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் கிழங்கு மாவு, காகிதக்கூழ் உள்ளிட்டவற்றை கொண்டு விநாயகர் சிலைகளை தயாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அருகே பாக்மதி ரயில் விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது விசாரணை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு மைசூரிலிருந்து பெரம்பூர் வழியாக பீகார் சென்ற பாக்மதி விரைவு ரயில் விபத்தில் சிக்கியது. கவரைப்பேட்டையில் நின்றிருந்த சரக்கு ரயில் மீது பாக்மதி விரைவு ரயில் மோதியதில் 20க்கும் அதிகமான பயணிகள் படுகாயமடைந்தனர். அதுகுறித்து ரயில்வே விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதில் தண்டவாளத்தில் இணைப்புக்காக பயன்படுத்தப்பட்ட போல்ட்டுகள், நட்டுகள் அகற்றப்பட்டது தெரியவந்துள்ளது. போல்ட், நட்டுகள் கலற்றப்பட்டதே விபத்துக்கு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்த விசாரணையை ரயில்வே அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர். கேரளாவில் நிலச்சரிவு நேரிட்ட தேசிய நெடுஞ்சாலையில் 3 நாட்களில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. கேரளாவில் கடந்த வாரம் தொடர்ந்து கனமழை பொழிந்தது. இதனால் சனிக்கிழமையன்று கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூணாறு அருகே 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கிய லாரியின் ஓட்டுநர் உயிரிழந்தார். நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. நிலச்சரிவினால் நெடுஞ்சாலையில் சரிந்து விழுந்த மண்ணையும் பாறைகளையும் அகற்றும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து 3 நாட்களாக நீடித்தன. இதன் பலனாக கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இந்திய ராணுவ துணை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திரா சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நாளை பதவியேற்க உள்ளார். 1987ஆம் ஆண்டு டிசம்பரில் பாரா படைப்பிரிவில் அதிகாரியாக இணைந்தவர் புஷ்பேந்திரா சிங். 35 ஆண்டுகளுக்கு மேல் ராணுவத்தில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர்.
இலங்கையில் நடந்த பவன், சியாச்சினில் நடைபெற்ற மேக்தூத், ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற ரக்ஷாக், ஆர்கிட் என பல முக்கிய ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அனுபவம் கொண்டவர். மேலும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ராணுவ நடவடிக்கைகளில் இந்தியா சார்பிலும் பங்கேற்றவர். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஜிம்பாப்வே முதல் இன்னிங்ஸில் 149 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு இரு அணிகள் மோதும் போட்டி புலவாயு நகரில் நடைபெற்று வருகிறது. முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணியால் நியூசிலாந்தின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மேட் ஹென்றி 6 விக்கெட்டுகளையும் நாதன் ஸ்மித் 3 விக்கெட்டுகளையும் சாய்த்தனர். பின்னர் முதல் இன்னிங்ஸை விளையாடிய நியூசிலாந்து அணி முதல் நாளில் விக்கெட் இழப்பின்றி 92 ரன்கள் எடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு ஓவர்வியூ முறையில் இருந்து முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு முறைக்கு மாறி இருக்கிறது கூகுள். இதனால் பல இணையதளங்கள் கலக்கத்தில் உள்ளன. அதாவது இதுவரை இருந்த கூகுள் தேடல் முடிவுகளை செயற்கை நுண்ணறிவு முறைக்கு முற்றிலும் மாற்ற முயன்று வருகிறது. செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்கள் பயனர் கேட்கும் கட்டுரைகளை 1 நிமிடத்தில் தயாரித்து கொடுத்து விடுகிறது. மறுபக்கம் கூகுள் கேட்கும் தேடல்களை அதுவே பல இணையதளங்களில் படித்து சுருக்கமாக விளக்கும் வகையில் கொடுத்து விடுகிறது. இதனால் மக்களின் இணையதள பயன்பாடு மற்றும் இணையத்தில் உலாவும் முறையையே செயற்கை நுண்ணறிவு மூலம் கூகுள் மாற்றிக் கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஒரு பயனர் கூகுள் விவரத்தை தேடும் போது இணையதளத்தின் லிங்குகளை கிளிக் செய்வதை விடவும் அதன் AI சுருக்க விளக்கத்தை படிக்கவே விரும்புகிறார்கள் என்றும் ஒரு சிலரே லிங்குகளை கிளிக் செய்வதாகவும் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் 3வது நாளாக விசாரணை தொடர்கிறது. கடந்த 12ஆம் தேதி பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது சிறுமியை கடத்திச் சென்று வன்கொடுமைக்கு ஆளாக்கிய வழக்கில் ராஜு விஸ்வகர்மா என்பவர் கைது செய்யப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட அவரை 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதனையடுத்து சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட மாந்தோப்பிற்கு அழைத்துச் சென்று அவரது வாக்குமூலத்தை காவல்துறையினர் வீடியோவாக பதிவு செய்தனர். 3வது நாளான இன்று கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்தே ராஜ விஸ்வகர்மாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறப்பு குறைக்கப்பட்டதை அடுத்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 88,000 கன அடியிலிருந்து 43,000 கன அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் அருவிகள் மற்றும் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் தக்காளி விலை பாதியாக குறைந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்ற தக்காளி தற்போது 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. முகூர்த்த நாட்கள் இல்லாததால் தக்காளியின் தேவை குறைந்ததே இந்த விலை சரிவுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு இன்று மாலை முதல் நீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வழக்கமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே நீர் திறக்க விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் திறப்பின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அணையிலிருந்து முதற்கட்டமாக 500 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு பின்னர் படிப்படியாக 2,300 கன அடி வரை அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூகுள் ஸ்ட்ரீட் வியூ காவல் அதிகாரி ஒருவரின் நிர்வாண புகைப்படத்தை வெளியிட்ட கூகுள் நிறுவனம் சுமார் 11 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அர்ஜென்டினா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அர்ஜென்டினாவில் வலம் வந்த கூகுள் நிறுவனத்தின் ஸ்ட்ரீட் வியூ காவல் அதிகாரி ஒருவர் வீட்டின் உள்ளே நிர்வாணமாக குளித்தபோது படம் பிடித்து வெளியிட்டது. தெருப்பெயர், வீட்டின் எண்ணெய் கூட மறைக்கவில்லை. இதற்கு எதிரான வழக்கில் 10,80,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. வீட்டினுள் உள்ளே இருந்தபோது எடுத்த இந்த படம் தனியுரிமை மீதான தாக்குதல் என்றும் குறிப்பிட்டது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் பந்துவீச்சு பயிற்சியாளர் பரத் அருண் நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்த காலத்தில் வீரர்கள் திறனை மேம்படுத்துவது, பந்துவீச்சு உத்திகளை வகுப்பது போன்றவற்றில் சிறப்பாக செயல்பட்டவர்.
இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகமாகின்றன. முற்பகல் 11 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 491 புள்ளிகள் சரிந்து 80,990 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 136 புள்ளிகள் இறங்கி 24,718 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகாத நிலையில் 25% வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுவே சந்தைகள் சரிவிற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சோழர் மரபு இடங்களில் அகழாய்வு செய்ய வேண்டும் என மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா வலியுறுத்தியுள்ளார். உலகை ஆண்ட சோழர்கள் பயணங்களை தொடங்கிய 2 துறைமுகங்களில் குறிப்பிடத்தக்கவை பூம்புகார் மற்றும் செம்பனார் கோயில். மயிலாடுதுறையில் உள்ள இந்த இரண்டும் சோழர் மரபு பற்றிய தகவல்களின் புதையலாக இருப்பதால் அவற்றை அகழாய்வு செய்யுமாறும், இதற்கென ஒரு சிறப்பு திட்டம் மற்றும் சிறப்பு குழுவை அறிவித்து சிறப்பு நிதியை ஒதுக்குமாறும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஆணவ கொலைகள் தடுப்புக்காக தேசிய அளவில் சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை மத்திய அரசும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகளும் கண்டுகொள்ளவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்தார். தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்பி வருகிறார்கள். இந்திய ஒன்றிய அரசும் இந்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை. மாநில அரசுகளும் இதை கண்டுகொள்ளவில்லை, தமிழ்நாடு உட்பட. இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றலாமா என்கிற கருத்தை மாநில அரசுகளிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கிடையிலே உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஆணவ கொலைகள் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். வழிகாட்டும் நெறிமுறைகளை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் பின்பற்றவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பீகாரில் டாக் பாபு என்ற பெயரில் நாய்க்கு வசிப்பிடச் சான்றிதழ் வழங்கப்பட்ட விவகாரம் நிதிஷ்குமார் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான அரசியல் சதி என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தில் முக்கிய பங்கு வகித்த அரசு அதிகாரி மின்னட்டுகுமார் நிராலா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாய்க்கு வசிப்பிட சான்றிதழ் வழங்குவதற்கான போலி ஆவணங்களை உருவாக்கியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். நிராலா பீகாரின் பிரதான எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது. மேலும் சோனாலிகா டிராக்டர், சாம்சங், டாகேஷ் பாபு ஆகிய பெயர்கள் வசிப்பிடச் சான்றிதழ் வாங்குவதற்கான சதியும் கண்டறியப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மதுரை மாநகராட்சி சொத்து வரி ஊழல் வழக்கு சிபிஐக்கு மாற்ற கோரி மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 3000 கோடிக்கும் அதிகமான ஊழலை 200 கோடி ரூபாய் என குறைத்து காண்பிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு அமைத்துள்ள சிறப்பு விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லை என்றும், மேயர் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதால் உண்மையை வெளிக்கொணர சிபிஐ விசாரிப்பது அவசியம் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 250க்கும் அதிகமானோர் வசிக்கும் கிராமத்திற்கு 1 மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு வந்த அதிகாரிகள் குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை காசிமேட்டில் ரவுடி ஸ்ரீதரை வெட்டி கொன்றதாக கைது செய்யப்பட்ட 12 பேரும் 18 முதல் 23 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது அதிர்ச்சியடைய செய்துள்ளது. காசிமேட் இந்திரா நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த ஸ்ரீதர் மீது கொலை முயற்சி உட்பட 28க்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன.
சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் செவ்வாயன்று இரவு காசிமேடு பழைய ஏல மையம் அருகே இருந்தபோது ஆட்டோவில் வந்த ஒரு கும்பல் ஸ்ரீதரை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பியது. இதுபற்றி விசாரித்த காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் லோகேஷ் என்பவர் உட்பட 12 பேரை கைது செய்தனர். கொல்லப்பட்ட ஸ்ரீதர் லோகேஷை மது வாங்கி வருமாறு அடித்து உதைத்ததால் ஆத்திரமுற்று கொலை செய்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். இதில் இந்த 12 பேரும் 18 முதல் 23 வயதுக்குட்பட்ட இளம் பருவத்தினர் என்பது அதிர வைத்துள்ளது. தூத்துக்குடியில் முதல்வர் காப்பீட்டு அட்டைகள் குப்பையில் வீசப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவில்பட்டி தாலுகா அலுவலக வளாகத்திற்குள்ளேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது. கீழே கிடந்த முதல்வர் காப்பீட்டு அட்டைகளை மக்களே எடுத்துச் சென்று கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்தனர். இதுகுறித்து தாலுகா அலுவலக அதிகாரிகளிடம் கேட்டதற்கு மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக பயனாளிகளுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். இந்த அட்டைகள் எவ்வாறு குப்பைக்கு வந்தன என்பது குறித்து விசாரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இத்தாலியைச் சேர்ந்த லாரி தயாரிப்பு நிறுவனமான இவேகோவை 38,240 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்க இருப்பதாக டாடா மோட்டார்ஸ் அறிவித்துள்ளது. இது இந்திய வாகன உற்பத்தியாளரான டாடா மோட்டார்ஸின் மிகப்பெரிய கையகப்படுத்தல் நடவடிக்கை. இவேகோ நிறுவனத்தின் 100% பங்குகளையும் அனைத்து ஒழுங்குமுறைகளுக்கும் உட்பட்டு வாங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாரிய குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2008ஆம் ஆண்டு இந்நிறுவனம் பிரிட்டிஷ் நிறுவனமான ஜாகுவார் லேண்ட் ரோவரை வாங்கியிருந்தது. இந்தியாவில் உள்ள பட்டியலிடப்படாத ஸ்னைடர் எலக்ட்ரிக் இந்தியாவின் மீதமுள்ள 35 விழுக்காடு பங்குகளை வாங்க இருப்பதாக ஸ்னைடர் எலக்ட்ரிக் தெரிவித்துள்ளது. எரிசக்தி மேலாண்மை மற்றும் ஆட்டோமேஷன் துறையில் உலகளவில் முன்னணியில் உள்ள ஸ்னைடர் எலக்ட்ரிக் டெமாசெக்கிடமிருந்து 55 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை வாங்க உள்ளது. இதன் மூலம் இந்திய சந்தையில் முழுமையான கவனத்தை செலுத்த உள்ளதாக கூறியுள்ளது. இந்தியாவில் ஆராய்ச்சி மேம்பாடு, டிஜிட்டல் மற்றும் விநியோக சங்கிலியில் தங்கள் திறமைகளை பயன்படுத்துவோம் என அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஆலிவர் பிளம் தெரிவித்துள்ளார். நாட்டின் சர்க்கரை உற்பத்தி 18.38 விழுக்காடு குறைந்து இந்த ஆண்டு ஜூலை வரையிலான காலகட்டத்தில் 2,58,00,000 டன்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கரும்பு உற்பத்தி குறைந்துள்ளதே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக காலநிலை மாற்றம், எத்தனால் உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் மற்றும் கரும்பு பயிரில் நோய் தாக்குதல் அதிகரிப்பு போன்றவையால் சர்க்கரை உற்பத்தி குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 மற்றும் 2026-27 நிதியாண்டுகளில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி 6.4 விழுக்காடாக இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தன் மதிப்பீட்டை உயர்த்தியுள்ளது. முன்னதாக ஏப்ரல் மாதம் உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் காரணமாக IMF தனது கணிப்பை குறைத்திருந்தது. இந்தியாவைப் போலவே சீனா, அமெரிக்கா, கனடா, பிரேசில், சவுதி அரேபியா மற்றும் நைஜீரியா போன்ற நாடுகளின் வளர்ச்சி கணிப்புகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் உலக வர்த்தகம் பலவீனமாகவே இருப்பதாகவும் வரிகள் இன்னும் அதிகமாகவே இருப்பதாகவும் IMF எச்சரித்துள்ளது. அல்-qaeda பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக பெங்களூருவில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பில் இருந்த மூவரோடு தொடர்பில் இருந்ததாகவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. நிதி திரட்டல், தடை செய்யப்பட்ட கருத்துக்களை பரப்புதல் போன்ற செயல்களில் அந்த பெண் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த வாரம் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட 3 பயங்கரவாதிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் 100ஆண்டு விழாவையொட்டி அவரது பிறந்த நாளை விவசாய நாளாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மகாராஷ்டிரா முழுவதும் விவசாய தினமாக கொண்டாடப்படும் என்றும் அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. அந்நாளில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. மேலும் விவசாய கல்லூரிகளில் MS சுவாமிநாதன் பெயரில் புதிய ஆராய்ச்சி மையங்கள் நிறுவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1960 முதல் 70ஆம் ஆண்டுகளில் இந்தியாவில் உணவு தன்னிறைவை ஏற்படுத்திய பசுமை புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் MS சுவாமிநாதன். அணுகுண்டு வீச்சால் பாதிக்கப்பட்ட ஹிரோஷிமாவில் உலக அமைதியை வலியுறுத்தி 12 வயது சிறுவன் மேற்கொண்டுள்ள பயணம் நம்பிக்கை கீற்றொளியை விதைத்துள்ளது. ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டதன் 80வது ஆண்டு விழா வரும் 6ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சசாகி என்ற சிறுவன் நடைபயணமாக சென்று போரின் தீமைகள் குறித்து எடுத்துரைத்து வருகிறார். கடந்த கால தவறுகளை எதிர்கால சந்ததிக்கு தெரியப்படுத்துவது அவசியம் என கூறும் சசாகி, போர் எவ்வளவு மோசமானது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்கிறார். உலகமெங்கும் ஆங்காங்கே போரின் துயர சுவடுகள் தென்படும் இந்த காலகட்டத்தில்
இச்சிறுவனின் முயற்சி கவனத்தை ஈர்த்துள்ளது. இலங்கையின் திருகோணமலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கந்தளாய் வனப்பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி யானை ஒன்று காயங்களோடு இருப்பதாக பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். காயமடைந்த யானைக்கு வனத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்கள் தரநிலை பட்டியலில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா முதன்முறையாக முதலிடம் பிடித்தார். நீண்ட நாட்களாக முதலிடத்தில் இருந்த ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலிய அணியுடனான 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடவில்லை. இந்நிலையில் தரநிலையில் 829 புள்ளிகளோடு அபிஷேக் சர்மா முதலிடம் பிடித்தார். 814 புள்ளிகளோடு டிராவிஸ் ஹெட் 2வது இடத்தில் இருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளுக்கான ஆல்ரவுண்டர்கள் தரநிலையில் இந்தியாவின் ஜடேஜா முதலிடத்தில் இருக்கிறார். கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பு குறைக்கப்பட்டதை அடுத்து தமிழக எல்லையான வெலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 88,000 கனடியிலிருந்து 43,000 கனடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் அருவிகள் மற்றும் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் 6வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அங்கு வருவது தவிர்க்கப்பட்டுள்ளது. தாம்பரம் அடுத்த சோமங்கலம் அருகே பாட்டியை அடித்துக் கொன்ற பேரன் கைது செய்யப்பட்டார். மேலத்தூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மதுபோதையில் பணம் கேட்டு தகராறு செய்து தனது பாட்டி சின்னம்மாளை தடிக்கொம்பால் அடித்துக் கொண்டுள்ளார். பிரகாஷின் தாக்குதலால் சுயநினைவை இழந்த சின்னம்மாள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இதையடுத்து தலைமறைவாக இருந்த பிரகாஷை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சிம் கார்டு வாங்கும்போது ஆதார் முக அங்கீகாரத்தை பயன்படுத்தும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மீது புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் புதிய சிம் கார்டுகள் அல்லது சிம் மாற்றுவதற்கு வாடிக்கையாளர் சம்மதமின்றி ஆதார் முக அங்கீகாரத்தை மட்டுமே பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நடைமுறை இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் விதிகளை மீறுவதாகவும் தனியுரிமை அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தகவல் தொடர்பு இடைவெளி என்று ஒப்புக்கொண்டுள்ள ஏர்டெல் கைரேகை அங்கீகாரத்தையும் மீண்டும் தொடங்கியுள்ளது. ஆனால் சிம் கார்டு மாற்றுவதற்கு முக அங்கீகாரம் கட்டாயம் என ஜியோ தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் 8.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இதுவரை உலகில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். தென் அமெரிக்க நாடான சிலியில் 1960ஆம் ஆண்டு 9.5 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனாலும் இதனை தொடர்ந்து வந்த சுனாமியாலும் சுமார் 1600 பேர் இறந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் வடமேற்கு முனையில் உள்ள அலாஸ்காவில் 1964இல் 9.2 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 5 நிமிடங்களுக்கு மேல் நீடித்த பூகம்பத்தில் 130 பேர் இறந்தனர். 2004இல் இந்தோனேசியாவின் சுமத்ராவில் 9.1 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், தெற்காசிய நாடுகளில் 2,30,000 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேசியாவில் மட்டும் 1,67,000 பேர் மாண்டனர். தமிழகம், ஆந்திரா பகுதிகளிலும் பல ஆயிரம் பேர் உயிரிழந்தனர். ஜப்பானில் 2011இல் கடலுக்கடியில் 9.1 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட பூகம்பம், அதனைத் தொடர்ந்து வந்த சுனாமியால் 18,000 பேர் மாண்டனர். இதில் ஃபுகுஷிமா அணுமின் உற்பத்தி நிலையமும் பாதிக்கப்பட்டது. நிலநடுக்கம், சுனாமி ஏற்படும் பகுதிகள் எவை என்பதை பொறுத்தே உயிரிழப்புகளின் அளவும் அமைகின்றன. உதாரணமாக, மக்கள் நெருக்கம் குறைந்த அலாஸ்காவில் 9.2 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 130 பேர் மட்டுமே உயிரிழந்தனர். சுமத்ராவில் 9.1 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2.3 லட்சம் பேர் உயிரிழந்தனர். மக்கள் நெருக்கம் மிகுந்த தெற்கு தென்கிழக்காசிய பகுதிகளில் இது நடந்ததால் பாதிப்புகள் மிக மிக அதிகமாக இருந்தன.
பீகார் மாநிலம் பாங்கா மாவட்டத்தில் 131 கோடி ரூபாய் மதிப்பில் மணல் கொள்ளை நடந்துள்ளதாகவும் இதில் சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் அமலாக்கத்துறை அம்மாநில அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. 2015 முதல் 2021 வரை 28 ஆற்றுப்படுகைகளில் மணல் அள்ள அனுமதி பெற்றிருந்த மகாதேவ் என்கிளேவ் நிறுவனம் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. IIT பாட்னா தயாரித்த ஒரு புவிசார் அறிக்கையின்படி 2016 முதல் 2021 வரை இந்நிறுவனத்தால் 11.99 கோடி கனமீட்டர் மணல் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் அரசுக்கு 131 கோடிக்கும் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது. முன்னதாக லோக் அதாலத் மூலம் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படாமல் வெறும் அபராதத்தோடு முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறை இப்போது புதிதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு கோரியுள்ளது. இந்த மோசடியில் அரசியல்வாதிகளின் தொடர்பு குறித்தும் அமலாக்கத்துறை சந்தேகம் எழுப்பியுள்ளது. அரியலூர் தஞ்சைக்கு இடையில் உள்ள அணைக்கரை கீழணை தண்ணீர் நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. கீழணையிலிருந்து கொள்ளிடத்திற்கு 1,15,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதனால் கரைபுரண்டு வெள்ளம் ஓடுகிறது. அணையின் மொத்த உயரமான 10.4 அடியில் 9 அடிக்கு தண்ணீர் உள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்திற்கு அருகே பட்டுக்குடியில் உள்ள கருமாதி மண்டபம் மற்றும் செங்கல் சூளைகள் நீரில் மூழ்கின. இதனால் செங்கல் சூளை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தஞ்சை மாவட்ட ஆட்சியர் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். வருவாய் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் அப்பகுதிகளில் முகாமிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள 200 ஏக்கர் பரப்பளவிலான வாழை மரங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள லிங்காபுரம், காந்தவாயல் மற்றும் மொக்கைமேடு கிராம பகுதிகள் பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் அமைந்துள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை மற்றும் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இங்கு பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் வாழை மரங்களின் வேர் பகுதி அழுகி விவசாயிகள் தங்கள் முதலீடு அனைத்தும் வீணாகிவிட்டதாக கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.